நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்க ஒன் ஆஃப் த ஃபேமஸான சீரிஸ்ல ஒன்று தான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். இந்த சீரிஸ்ல வந்து இது வரைக்கும் 4 சீசன் வரைக்குமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கூடிய சீக்கிரமே சீசன் 5 கூட ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த சீசன் 5ல வந்து 8 எபிசோட் வரைக்கும் இருக்க போறதா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 4 எபிசோட் வந்து நவம்பர் 26ஆம் தேதி வந்து பிரீமியர் பண்ண போறாங்களாம். பேலன்ஸ் 2 எபிசோட் வந்து டிசம்பர் மாசம் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. அதை தொடர்ந்து ஃபினாலே எபிசோட் வந்து நியூ இயருக்கு வந்து ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து நெட்ஃபிளிக்ஸ் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ஃபினாலே எபிசோட் வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு இருக்குமா. அதனால அவங்க வந்து ஃபினாலே எபிசோட வந்து தியேட்டருக்கு வந்து புஷ் பண்ண போறாங்களாம். வேர்ல்டு வைடா ரிலீஸ் ஆக போறது கிடையாது, குறிப்பிட்ட தியேட்டருக்கு மட்டும் தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் தான் ஓடிடில வந்து ஃபினாலே எபிசோட வந்து ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நெட்ஃபிளிக்ஸ் வந்து ஒரு ப்ராஃபிட் நோக்கத்துக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ரீசென்ட் டைம்ல வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து ஒரு ரூமர் வந்து வந்துட்டு இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ் வந்து நிறைய மூவிஸ் வந்து ஓன் ப்ரொடக்ஷன்ல வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அது டைரக்டா ஓடிடிலயும் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அதுக்கப்புறமா அவங்க எடுக்கிற மூவிஸ் எல்லாம் தியேட்டருக்கு வந்து புஷ் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியால இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம WBA வந்து சேல்ஸ் பண்ண போறாங்க. அதை வாங்குறதுக்கு நெட்ஃபிளிக்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரியும் ஒரு ரூமர் வந்து வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை தெரியல, இது ஸ்டில் ரூமரா தான் வந்திருக்கு. அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணாதான் எதனாலுமே தெரியும். நீங்க எல்லாரும் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்தை வந்து மறக்காம கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. கரெக்டா?